ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பணியில் இருந்த காவலர்கள் நடு வீதியில் சட்டையை பிடித்துக் கொண்டு சண்டையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒரு பெண்ணுக்காக நடந்த தெருச்சண்டையின் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் விஜயவாடா அஜித் நகர் பகுதியில் டிராபிக் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்து வருபவர் ஸ்ரீனிவாஸ் நாயக். இவர் ஒரு இளம் பெண்ணுடன் தொடர்பில் இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு நடு ரோட்டில் கைகலப்பில் ஈடுபட ஆரம்பித்தனர். அப்போது ஸ்ரீனிவாஸ் நாயக் கழுத்து வரை குடித்துவிட்டு மதுபோதையில் தள்ளாடியபடி இருந்துள்ளார். அவர்களுக்குள் இருந்த தனிப்பட்ட விவகாரம் தொடர்பாக இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்த நிலையில் அதே பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கோட்டீஸ்வர ராவ் என்பவர் இந்த சண்டையை பார்த்துள்ளார். உடனே ஓடி வந்து இருவருக்கும் இடையில் புகுந்து சண்டையை விலக்கிவிட போதையில் இருந்த ஸ்ரீனிவாஸ் நாயக் அவரை தகாத வார்த்தைகளால் பேசியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரம் தலைக்கேறிய கோடீஸ்வர ராவ் ஸ்ரீனிவாஸ் நாயக்கின் சட்டையை பிடித்து கிழித்து கைகலப்பில் ஈடுபட்டிருக்கிறார். இதனால் ஆவேசமடைந்த அந்த பெண், எங்களுக்குள் இருக்கும் விவகாரத்தில் தலையிட நீ யார் என கேள்வி கேட்டு கோடீஸ்வர ராவை வெளுக்க ஆரம்பித்தார். அவரது சட்டையை பிடித்து இழுத்த அந்த பெண் கோடீஸ்வர ராவின் கன்னத்திலேயே படார் 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 என மாறி மாறி அறைந்தார். 3 பேருக்கு இடையிலான இந்த சண்டை சுமார் 15 நிமிட நேரம் நடு ரோட்டில் நடைபெற்றது. இந்த தகராறை பார்த்த பொதுமக்கள் என்ன செய்வது என்று புரியாமல் அந்த காட்சியை வீடியோ பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளனர். அது போலீஸ் உயரதிகாரிகளின் கவனத்திற்கு சென்று 2 காவலர்களும் தற்பொழுது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறைக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதுடன் நடுவீதியில் காவலர் சீருடையுடன் சட்டையை பிடித்து சண்டையிட்ட இருவர் மீதும் துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.